வணக்கம். இன்னைக்கு நாம பௌத்த துறவற விதிகள்ல ஒன்னான திருட்டு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விதியை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தூத்திய பாராஜீகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது எப்படி உருவாச்சு? என்ன பின்னணி இதுக்கு? ஆமா, இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கு. புத்தர் அப்போ ராஜகஹ நகர் பக்கத்துல ஒரு மலையில தங்கியிருந்தாரு. அப்போ தனியோக் கும்பகார புத்தர் அப்படின்னு ஒரு பிக்கு, அதாவது ஒரு துறவி இருந்தாரு. அவர் மத்த பிக்குகளோட சேர்ந்து குடில்கள் கட்டிட்டு இருந்தாரு. குடில் கட்டும்போது அப்போ மன்னர் பிம்பிசாரர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. காட்டுல இருக்கிற தண்ணி, மரம் இதெல்லாம் சாமணர்கள், அதாவது துறவிகள் இலவசமா பயன்படுத்தலான்னு. ஆமாமா, அப்படி ஒரு அறிவிப்பு இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன். என்னது? யாருக்கும் சொந்தமில்லாத தானா கிடைக்கிற பொருளை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு. அதுதான் முக்கியம். சரி, ஆனா அந்த தனியோ கும்பகார புத்தர் எடுத்துக்கலான்னு அனுமதிக்குதுன்னு நினைச்சிட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, மன்னருக்காகவே ஒதுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மரக்கிடங்கு இருந்துச்சு, அங்க போய் அடேங்கப்பா. ஆமா, அங்க போய் ரொம்ப விலை உயர்ந்த மரங்களை வெட்டி எடுத்து தன்னோட குடிலுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. மன்னரோட மரங்கள்லையா? அதுவும் பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருந்து. இது மன்னருக்கு தெரிஞ்சிருக்குமே. நிச்சயமா தெரிஞ்சது. மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஆனா தண்டனை கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆமா, துறவிங்கிறதால, நீர் துறவியா இருக்கிறதால இப்போ தண்டிக்கல, இல்லனா திருட்டுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்திருப்பேன் அப்படின்னு எச்சரிச்சாராம். ஓஹோ. ஆனா இந்த ஒரு சம்பவம் தான் பிக்குகளுக்கு திருத்து சம்பந்தமா ஒரு தெளிவான, ரொம்ப கடுமையான விதிய புத்தர் வகுக்க காரணமா அமைஞ்சது. இதுதான் அந்த தூத்திய பாராஜிகம். இது சங்கத்திலிருந்து நீக்கப்படக்கூடிய 4 பெரிய குற்றங்கள்ல 2வது. 4 முக்கிய குற்றங்கள்ல ஒன்னா. அப்போ இந்த தூத்திய பராஜிகா விதியோட அடிப்படை என்ன? கரெக்டா எப்போ ஒரு பிக்கு சங்கத்திலிருந்து நீக்கப்படுவாரு? இந்த விதியோட மையம் அதிநாதானம், அதாவது கொடுக்கப்படாததை எடுத்தல். ஒருவர் இன்னொருத்தருக்கு சொந்தமான பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளை அதோட உரிமையாளர் கொடுக்காம திருடனுங்கிற எண்ணத்தோடு எடுக்கும்போது அங்க அந்த பொருளோட மதிப்பு ரொம்ப முக்கியமாகுது. மதிப்பு? எந்த மாதிரி மதிப்பு? எந்த அளவுக்குன்னா, அந்த நாட்டு சட்டப்படி அந்த மதிப்புள்ள பொருளை திருடுனா அரச தண்டனை கிடைக்குமோ, அதாவது ஜெயில் இல்ல நாடு கடத்துறது, இந்த மாதிரி. அந்த அளவுக்கு பெரிய திருட்டா இருந்தா? ஆமா, அந்த அளவுக்கு மதிப்புள்ள பொருளை ஒரு பிக்கு திருடிட்டா அவர் பாராஜிக குற்றம் செஞ்சதா கணக்கு. உடனே அவர் பிக்குங்கிற நிலையில இருந்து நீக்கப்படுவார். அவ்வளவுதான், திரும்ப சங்கத்துல சேரவே முடியாது. அப்போ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த திருட்டோட தீவிரம் அந்த பொருளோட மதிப்பு, அதுவும் நாட்டு சட்டப்படி தண்டனைக்குரிய மதிப்பா இருக்கணுங்கிறது தான். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. துறவற விதிக்கும் உலக சட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? கரெக்ட். அந்த இணைப்பு முக்கியமானது. அதாவது திருடுற பொருளோட மதிப்பு அந்த தண்டனைக்குரிய அளவுக்கு இல்லனா அப்பவும் அது தப்புதான். ஆமா, அதுக்கும் வேற தண்டனை இருக்குமா? நிச்சயமா. அதுக்கு வேலை ஒழுக்க நடவடிக்கைகள், பரிகாரங்கள் எல்லாம் உண்டு. ஆனா அது பாராஜிக்கமாகாது. சங்கத்திலிருந்து நிரந்தரமா நீக்க மாட்டாங்க. இங்க முக்கியமானது பொருள் எங்க இருக்கு, கிராமம், காடு, என்ன பொருளுங்கிறத விட அது கொடுக்கப்படாதது, பாதுகாக்கப்படுறது, அப்புறம் திருடுற எண்ணம் இருக்கிறது தான் முக்கியம். இது பௌத்த துறவிகளுக்கான விதிதானாலும் இதிலிருந்து நாம எல்லாருமே எடுத்துக்க ஒரு விஷயம் இருக்குல்ல. மத்தவங்க பொருளுக்கு மதிப்பு கொடுக்கணும், பெர்மிஷன் இல்லாம எதையும் எடுக்கக்கூடாதுங்கிறது எவ்வளோ அடிப்படை அறம் பாருங்க. நிச்சயமா, ரொம்ப சரி. இந்த விதி பௌத்த சமூகத்துக்குள்ள நேர்மை, ஒழுக்கம், அப்புறம் அடுத்தவங்க சொத்துரிமைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது வெறும் பொருள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது கூட. ஆமா, கொடுக்கல் வாங்கல்ல இருக்கிற அந்த பரஸ்பர மதிப்பு. ஆமா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன திருட்டுக்கும் ஒரு சமூகம் இது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்ற திருட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கோடு, அந்த எல்லை, அதை எது தீர்மானிக்குது? அந்த மதிப்புங்கிறது வெறும் பணம் தானா, இல்ல வேற ஏதாவது காரணிகள் இருக்கா? ஒரு சமூகம் இந்த எல்லைய எப்படி, எந்த கொள்கைகள் அடிப்படையில வரையறுக்குது? இது அந்த சமூகத்தோட சொத்துரிமை பத்தின பார்வையை பத்தி, நீதி பத்தின கருத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.